வீட்டில் இருந்து நம்ம எதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம பேஷனாக பண்ணுறதையும் ப்ரொஃபஷனாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ டெரகோட்டா ஜுவல்லரி தான் வந்து இப்போ நான் மெயினாக பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருந்தே பண்ணிகிட்ருக்கீங்க. இதை கொண்டு போய் சேல் பண்ணுறது வந்து எந்த மாதிரி இடங்களில் பண்ணுவீங்க? எல்லாமே கம்ப்ளீட் ஹேண்ட் ஒர்க் தான், எந்த மிஷினுமே நான் யூஸ் பண்ணல. சில்க் த்ரெட் பேங்கிள்லேயே டெரகோட்டா பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் வந்து யூனிக் மாடலில் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே வந்து ஒரு டிசைன் இன்னொரு டிசைனில் வந்து ரெப்ளிகா ஆகாது. ஸோ ஆரி ஒர்க் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக சாரியும் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் நாங்கள் வந்து சாரி ப்ரீப்ளீட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீட்டில் இருந்தே இது போல் டெரகோட்டா ஜுவல்லரி எல்லாம் பண்ணக்கூடிய திருமதி இந்துமதி நம்ம கூட இருக்காங்க. இவங்க வந்து வீட்டில் இருந்து இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டர்ப்ரனராக எப்படி மாறினாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சொல்லுங்கள். டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணுறீங்க, இது இல்லாமல் இன்னும் நிறைய பண்ணுறீங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் கிராஃப்ட் இது மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். நான் படித்தது பார்த்திங்கன்னா எம்டெக் ஐடி. பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால என்னால் ஜாப்க்கு எதுவும் போக முடியல. சரி வீட்டில் இருந்து நம்ம எதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி நம்ம பேஷனாக பண்ணுறதையும் ப்ரொஃபஷனாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான் இது. ஒரு 2014 அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸ் வச்சு சின்ன சின்னதாக செயின்ஸ் மாதிரி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டாச்சு. திருப்பி 2018 வந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆரி ஒர்க்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஆரி ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆர்டர்ஸ் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 1 இயராக வந்து டெரகோட்டா ஜுவல்லரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெரகோட்டா ஜுவல்லரி தான் வந்து இப்போ நான் மெயினாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ டெரகோட்டாங்கிறது வந்து நம்ம ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர். ஸோ இப்போ ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெரகோட்டா ஜுவல்லரி தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்தே இருக்குது. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி அது. ஸோ இது வந்து நம்மளுடைய கல்ச்சருங்கிறதுனால அதை வந்து நம்ம திருப்பி நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு அதை நான் செஞ்சு அதை வந்து கொடுத்துட்ருக்கேங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது தவிர வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் ஜுவல்லரிஸ் பண்ணிகிட்ருக்கேன், குந்தன் ஹேர் ஆக்சசரிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் ப்ரைடல் மெஹந்திஸும் போட்டுட்ருக்கேன். ஆர்கானிக் கோன் வந்து நானே ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ரைடல் மெஹந்தியாக இல்லாமல் வெறும் கோன் கேட்குறவங்களுக்கும் ஆர்கானிக் கோன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது தவிர சாரீ ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் அதெல்லாமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இவ்வளோ ஒர்க் வந்து நான் வீட்டில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பிஸ்னஸ் நேம் பார்த்திங்கன்னா MERAKI த்ரெட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஓகே. வீட்டில் இருந்தே பண்ணிகிட்ருக்கீங்க. இதை கொண்டு போய் சேல் பண்ணுறது வந்து எந்த மாதிரி இடங்களில் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா என்னோடய நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன்லைனில் போக ஆரம்பித்தேன். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக வந்து எனக்கு சேல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அது இல்லாமல் ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் NGO ஆர்கனைசேஷன்லேயும் வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினராகவும் இருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்கள இப்போ விமன்ஸ் வில்லேஜ் சைடில் விமன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். சூப்பர். ஓகே. அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுறது வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு தானா, இல்லை இதுக்குன்னு இந்த ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது மிஷின்ஸோ ஏதாவது யூஸ் பண்ணி? இல்லை சார், எல்லாமே கம்ப்ளீட் ஹேண்ட் ஒர்க் தான், எந்த மிஷினுமே நான் யூஸ் பண்ணல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளே வந்து பேக் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேக்கிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குமே வந்து மிஷின்ஸ் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஹேண்ட் ஒர்க் தான். ஓகே, சூப்பர். அந்த ஆரி ஒர்க்குக்கும் ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தங்க வேணும், எனக்கு பர்டிகுலராக ஆரி ஒர்க் இந்த டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒருத்தங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக சார். அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அவங்க சாரியோட கலர்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்லரிஸ் வேணும்னாலும் அதையும் சேர்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, கண்டிப்பாக. இப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குது அப்படின்னு வியூவர்ஸ்க்கு வந்து காட்டுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதை வந்து வித்தின் ரேட்டோட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக. கண்டிப்பாக சார். ஃபஸ்ட்டு வந்து குந்தன் ஹேர் ஆக்சசரிஸு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குஷி கிளிப்ஸ் இருக்குது, ஹேர் சென்டர் கிளிப்ஸ் இருக்குது, இதில் வந்து ஹேர் ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது, அண்ட் இது வந்து அலிகேட்டர் கிளிப்ஸு, இது வந்து ஹேர் ஹெட் பேண்ட்ஸ். ஸோ ஹேர் ஆக்சசரிஸ்லேயே பார்த்திங்கன்னா இத்தனை வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த குஷி கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த ஹேர் பேண்ட்ஸ்லாம் 70 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சென்டர் கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹெட் பேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து குந்தன் ஹேர் ஆக்சசரிஸு. இதில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு.
ஸோ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்லேயே டெரகோட்டா பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து சில்க் த்ரெட்டில் ஜும்காஸ், இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இயர் ஸ்டட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டாவில் பண்ண இயர் ஸ்டட்ஸ் அண்ட் ஜும்காஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைஸஸ் இந்த ஸ்டட்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 20 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஜும்காஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் இந்த ஜும்காஸ்லாம் பார்த்தீங்கன்னா 70 rupeesல வரும். டெரகோட்டா ஜுவல்லரி, இப்போ டெரகோட்டா ஜுவல்லரியில் வந்து புதுசாக ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஜோதிகா ஜுவல்லரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் டெரகோட்டாவில் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தது. ஸோ அதை வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நெக்லஸ் டைப்பு. இந்த நெக்லஸ் டைப்பில் வந்து 350 வரும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து யூனிக் மாடலில் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே வந்து ஒரு டிசைன் இன்னொரு டிசைனில் வந்து ரெப்ளிகா ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி டிசைன், ப்ரைடல் வந்து பல்லக்கில் உட்காந்துட்ருக்க மாதிரியான ஒரு டிசைன் இது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 400 ஆகும். இதெல்லாம் வந்து ஷார்ட் ஹாரம் டைப்பு. இந்த ஹாரம் டைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 700லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது வந்து லாங் ஹாரம் டைப்பு, இது 900லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ் தான். நீங்கள் என்ன டிசைன் வந்து வேணும்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக வேணும்னா உங்கள் ட்ரெஸ் கலர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுமே வந்து யூனிக்காகவும் கஸ்டமைஸ்டாகவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஆரி ஒர்க் பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் டிசைன் பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக் டிசைன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து லக்ஷ்மியோட ஒரு இதை வச்சு ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் வந்து லக்ஷ்மி காயின்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் வேணும்னா 3000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து போட் நெக் டிசைன்ஸு. இதெல்லாம் வந்து 2000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுமே வந்து ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஸோ மினிமம் காஸ்ட் வந்து 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது தவிர ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலில் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பிச்வாய் பெயிண்டிங், கலம்கரி பெயிண்டிங், முரால் பெயிண்டிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து ஃபேப்ரிக்கில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதை தவிர ப்ரைடல் மெஹந்தி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைடல் மெஹந்திக்கு கோன்ஸ் வந்து ஆர்கானிக் கோன்ஸ் நானே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு மெஹந்தி வேண்டாம், எனக்கு கோன்ஸ் மட்டும் வேணும்னாலும் ப்ரைடல் கோன்ஸ் வந்து ஆர்கானிக்காக ரெடி பண்ணி உங்களுக்கு எத்தனை கோன் வேணுமோ நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவர் பண்ணிவிடுவோம். அது தவிர சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆரி ஒர்க் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக சாரியும் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் நாங்கள் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது தவிர வந்துட்டு இந்த பிச்வாய் பெயிண்டிங்கில் ஒரு வால் ஹேங்கிங், இந்த டோர் ஹேங்கிங் மாதிரி பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வால் பூஜை ரூமில் மாட்டுறது, வாசலில் மாட்டுறதுக்கு மாதிரிலாம் வந்து நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கஸ்டமைஸ்டாக. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்க ஒர்க்ஸ். நீங்கள் காட்டின எல்லா ஜுவல்லரியுமே பார்த்தோம். உண்மையிலுமே எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு அதெல்லாம் கையில் ஹேண்ட்மேடாக இருக்குது அப்படின்றதே நம்ப முடியல. அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருந்தீங்க. இந்த பண்ணுற அந்த ஜுவல்லரியெல்லாம் எப்படி மேக் ஆகுது அப்படின்ற அந்த ப்ராசஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ இது வந்துட்டு கிளே, நேச்சுரல் கிளே சார். இது இந்த கிளேயோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈரப்பதத்தில் இருக்கிற ஒரு இது இல்லையா. ஸோ நம்ம வேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு உடம்புல வந்து அந்த குளிர்ச்சி தன்மை வந்து இருந்துகிட்டே இருக்கும். உடம்பு உஷ்ணத்தை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து டெரகோட்டா ஜுவல்லரியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் கிளே இப்படி எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டோன்னா நம்ம ஒரு பீட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பீட் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு நான் கையிலேயே தான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த மிஷினுமே நான் வந்து யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இது செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இது காயறதுக்கே வந்து 2 days ஆகும். இப்போ சம்மர்லனா 2 days ஆகும். இந்த வின்டர் அண்ட் ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா 3 days 4 days கூட ஆகிடும். ஸோ இந்த ஜுவல்லரி வந்து எப்பயுமே வந்து அர்ஜென்ட் இதெல்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுக்கவே நம்மளால முடியாது. ஸோ ஆர்டர் கொடுக்குறது எப்படி ஒரு 10 days பிஃபோராவது ஆர்டர் கொடுத்தா தான் நம்மளை வந்து செஞ்சு கொடுக்க முடியும். அர்ஜென்ட் ஆர்டர் வந்து நான் எப்பவுமே எடுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது செஞ்சதுக்கப்புறம் காஞ்சிட்டோன்னு ட்ரெடிஷ்னல் பேக்கிங் தான் சார். ஒரு சட்டியில் வந்து கோல்லாம் வச்சுட்டு அதில் போடுறது தான். இப்போ நம்ம மண் சட்டிலாம் வந்து போடுறாங்க இல்லையா பேக்கிங் போடு. ஸோ சேம் ப்ராசஸ் தான் வந்து இதுலேயும் பண்ணுறோம் நாங்கள். ஸோ பேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக் கலராக வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் பிளாக்காக வந்ததுன்னா நல்லா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா பேக் கலர் பண்ணல இன்னும் இல்லை சார், எதுவுமே பண்ணலை. பேக் பண்ணது அப்படியே இருக்குது. ஓகே ஓகே. இந்த அளவுக்கு டார்க் ஆயிடுது, Black கலர் கலரிங் பண்ண அளவுக்கு இருக்கு. ஆமா. ஓகே. இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன கலர்ஸ் வேணுமோ அதை கலர் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நான் பிளெயினாக வச்சிருக்கிறது எதுக்காகனா இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக.
ஓகே. இதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஆமாம், இதுக்கப்புறம் தான் ஆர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது. ஸோ எல்லாமே பெயிண்டிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஜுவல்லரியாக வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கிறோம். இதோட ஸ்ட்ராங்னஸ் வந்து இது வந்து உறுதித்தன்மையை நம்ம எதோட ஒப்பிடலாம்? ஒரு கட்ட அளவுக்கு உறுதியாக இருக்குமா இல்லை கல் அளவுக்கு உறுதியாக இருக்குமா? நம்ம இது வந்து மண்ணில் தான் சார் செஞ்சுருக்கோம். நம்ம இப்போ வீட்டில் மண் சட்டியெல்லாம் வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இதை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக கீழே விழுந்தால் கண்டிப்பாக உடையும் சார். ஏன்னா இது மண்ணில் தான் செஞ்சுருக்கோன்றதுனால கீழே விழுந்தால் கண்டிப்பாக உடையும். பட் இது நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிறது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாது. லைஃப் லாங். ஆமாம், லைஃப் லாங். உங்களுக்கு இந்த கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஃபுல்லாக வார்னிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணியில் போட்டாலுமே வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது, கலர்ஸ் எதுவுமே ஆகாது, ஃபேடும் ஆகாது உங்களுக்கு. ஸோ எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் இந்த கலர்ஸும் வந்து அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ் வெட்டிங்ஸ்க்கெல்லாம் போகும்போது கோல்ட் ஜுவல்லரியை விட இது வந்து ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக் வந்து நமக்கு கொடுக்கும். யூனிக்காக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். எல்லாரும் விசாரிப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி புரியுது. பார்க்கவும் ரொம்ப ஒரு பாரம்பரியமானதா இருக்கு. ஆமாங்க சார். இது வந்து கையில எடுத்து போத் ட்ரெடிஷன் அண்ட் ட்ரெண்டி சார் இது டெரகோட்டாங்கிறது. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டெரகோட்டாவில் காலுக்கு போடுற கொலுசு மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டாங்க சார். இது ஃபுல்லாக ஆமாங்க சார், டெரகோட்டாலே கொலுசு மாதிரி பண்ணியிருக்கேன். டெரகோட்டா கொலுசு. கொலுசெல்லாம் எவ்வளோ வருது? இது 100 rupees சார். 100 ரூபாய் தான். ஒரு டெரகோட்டா கொலுசு வாங்குனீங்கன்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க சார். இது சிம்பிள் டிசைன் எல்லாமே. ஆமாம் சார், கண்டிப்பா. இல்ல டிசைன் வேறனா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வரும். இது வந்து ரிங்ஸ் டெரகோட்டாலே மோதிரம் நம்ம விரலுக்கு செட் ஆகும்னு தெரியல, கரெக்டாக இருக்கு. இல்லை அது அட்ஜஸ்டிங் டைப் தான் சார் அது. யார் வேணாலும் போடலாம். அண்ட் இது வந்துட்டு பிரேஸ்லெட்ஸ். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பிரேஸ்லெட்ஸ் மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரேஸ்லெட்ஸ். ஆமாங்க சார், கருங்காலி. ஆமாம். ஸோ அது கொக்கி எடுத்துட்டு போடுற மாதிரி. ஓகே. பிரேஸ்லெட் ரிங் எல்லாம் என்ன பிரைஸ் மேடம் வருது? ஸோ இது வந்து 50 rupees வருவாங்க சார். இது ரிங் வந்து 50 rupees. இது 100 rupees வரும். பிரேஸ்லெட் வந்து 100 rupees. சூப்பர் மேடம். அண்ட் இதெல்லாம் வந்து சாரி ப்ரூச்சஸ்ங்க சார். எல்லாமே டெரகோட்டாலே பண்ணினது சாரி பின்ஸ். ஓ, இப்போ சாரி இப்போ மாடலுக்காக நான் ஒரு பீஸ் வந்து இங்க பின் குத்துற இடம் கூட நல்லா இந்த இடத்துல இப்போ ட்ரெண்டியா இந்த இடத்துல குத்துற மாதிரி வருது இல்லையா? ஸோ அந்த இது டெரகோட்டாலே பண்ணியிருக்கேங்க சார். சூப்பர். இது வந்து இந்த சாவி கொத்து போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கேன். ஆமாங்க சார், இங்க இடுப்புல வேஸ்ட் ஷோக்கு இதுல மாட்டிட்டு நம்ம இப்படி ஜஸ்ட் பின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபேன்சியா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இது எல்லாமே டெரகோட்டாலே பண்ணி இது 150 வரும். இது 150 பண்றாங்க. சூப்பர். இப்போ நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பார்த்துருந்தோம். உங்கள் மூலமாக இப்போ யாராவது ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படி வாங்கலாம்? ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாமா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேங்க சார். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ 2 லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஆர்டர் அது மூலமாக நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொல்லியிருப்பாங்க, அவங்க கேட்டிருப்பீங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஹோம்மேடா, இதெல்லாம் யாருக்காவது ட்ரைனிங்காக கொடுக்குறீங்களா? உங்ககிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டுனா கற்றுக்கலாம். ஆமாங்க சார், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கேட்டாங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆஃப்லைன் கிளாஸும் எடுத்து. இப்போ பக்கத்தில் தான் இருக்காங்கன்னா லைவ் கிளாஸே எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப லாங்கில் இருக்காங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே. இவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னும்போது இது எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது திருவள்ளூரில் இருக்க காக்கலூர் பூங்கா நகர். நீங்கள் திருவள்ளூர் சரௌண்டில் இருக்கீங்க அப்படின்னா இவங்க நேரடியாகவே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்கீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. இப்போ அடுத்ததாக நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு டெரகோட்டா பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ஒரு ஷாப் வைக்கிறதா? ஆமாங்க சார், ஆக்சுவலி என்னோட எய்மே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாப் பேஸில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எய்ம். ஓகே. ஸோ அந்த ஷாப்பில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக என்னுடைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். ஏன்னா இதோட நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நான் லிப்பான் ஆர்ட், மண்டலா ஆர்ட்னு வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஆமாங்க சார், அதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வைக்கிற மாதிரியான பிளான். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஷாப்க்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, சூப்பர். அடுத்ததாக வந்து நீங்கள் உங்களை போலவே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற, அதே மாதிரி பிஸ்னஸில் எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உமன், அந்த பெண்கள் எல்லாருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் மாறி இருக்கீங்க, அந்த அனுபவத்திலேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னால் என்னவா? யாருமே வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நமக்கு இப்படி ஆயிடுச்சு, இந்த ப்ராப்ளமால் நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி உடஞ்சி உக்காந்துராமல் இருக்க சுச்சுவேஷன். எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பட் அதை தாண்டி நம்ம வெளியே வரும்போது தான் நம்மளுடைய பவர் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு யூனிக் அந்த இது வந்து இருக்கும், ஏதோ ஒரு இது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து என்னன்னு கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரும்போது தான் அவங்க ஒரு பிஸ்னஸ் பர்சனாக வந்து மாறுறாங்க. ஸோ எந்த ஒரு விமனும் வந்துட்டு இந்த மாதிரி உடஞ்சி உட்காந்துராமல் இப்படி வெளியே வந்து
அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்க பண்ணணுன்றது தான் என்னோட இது. நான் வந்து ஒரு நெட்வொர்க்கில் இருக்கேன். ஸோ அந்த நெட்வொர்க்கில் இருக்க பீப்புள்ஸ்க்கும் வந்து நான் சொல்கிறது இதுதான், எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை நெகட்டிவாக எடுக்காமல் அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் மேலே அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத நான் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேங்க சார். கண்டிப்பாக நானும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட பிஸ்னஸ் மற்றும் எண்ணங்கள் எல்லாமே வந்து பெருமளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்களும் எங்கள் தரப்புலேருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றிங்க சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.